நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகத்திலும் நீட் தேர்வுக்கு எதிராக மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வில் இருந்து கர்நாடகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கவும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேற்கு வங்க சட்டப்பேரவையிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகத்திலும் நீட் தேர்வுக்கு எதிராக மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். விவரங்கள். கர்நாடக மாநிலத்தில் ஆட்சி புரிந்து வரும் காங்கிரஸ் அரசு தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தது. தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. 2வது வாரமாக இந்த கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில இன்று அவை நடவடிக்கை துவங்கியவுடன் கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் HK பாட்டீல் இந்த தீர்மானத்தை, அதாவது நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தில் நீட் தேர்வை முற்றிலுமாக அகற்ற வேண்டும், கர்நாடக மாநிலத்திலிருந்து நீட் தேர்வை அகற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை தான் அவர் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் கொண்டு வரப்போவது பல்வேறு காரணங்களுக்காக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதியில் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருபுறம் பாஜக ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாலும் மறுபுறம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக ஓட்டளித்து இந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். முதல் கட்டமாக கீழவையில் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் மேலவையிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இதை ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில்நாதன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.